எங்கள் அப்பாட்ட 300 ரூபா தான் பணம் இருந்துச்சு. 500க்கு 451 மார்க்கு. நான் என்னுடைய உதாரணத்தையே சொல்லுவது எனக்காக அல்ல. ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக வந்த என்னால் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி என்ற அந்தஸ்தை பெற முடிந்தது என்றால், என்னை விட வாய்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்திலே உங்களால் ஏன் முடியாது என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கணும்னு எனக்கு ஆசை. எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போனாங்க திருச்சியில், அப்துல் கலாம் படித்த காலேஜ்ன்ட்டு. மார்க்கை பார்த்தோன்னே ஃபாதர் இடம் கொடுத்துட்டார். மாதம் 30 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். எங்கள் அப்பாவில் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் இந்த காலேஜில் படிக்கலப்பா போகலான்ட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. மரங்கள் அடர்ந்த அந்த சாலையை பார்த்து கொண்டு, இது போன்றது ஒரு கல்லூரி அது. கண்ணில் கண்ணீருடன் வெளியே சென்றவன் நான். மாணவிகளே, உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதேன்னு. அதை எங்கள் அப்பா எனக்கு சொன்னதுனால, எந்த கல்லூரியில் ஏழ்மை காரணமாக பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் வெளியேறினேனோ, அதே கல்லூரியிலே ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு அத்துணை பேருக்கும் சேர்த்து முக்கிய விருந்தினராக சென்று கண்காணிப்பாளராக ஆன பிறகு 3 முறை உரையாற்றி இருக்கின்றேன். நேர தஞ்சாவூர் போனோம். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல கல்லூரி. 320 ரூபாய் கட்டினா சேரலாம் டிகிரி ஆர்ட்ஸ் காலேஜில். மெடிக்கல் காலேஜ் வாசலில் போய் பஸ்ஸை நிறுத்திட்டான். எங்கள் அப்பா படிக்காதவங்க. மெடிக்கல் காலேஜை பார்த்துட்டு, இந்த காலேஜில் எப்போ படிக்க போகிறேன்னு கேட்டாங்க எங்கள் அப்பா. இல்லைப்பா, இந்த கல்லூரியில் நான் படிக்க முடியாது, இது டாக்டர் ஆகிறதுக்கு 3000 ரூபா வேணும், மார்க் இருக்குன்னு. எங்கள் அப்பா கண்ணில் கண்ணீரோட பணம் இல்லாதனால உன்னை படிக்க வைக்க முடியலப்பா, என்னுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரியாக காக்கி உடை அணிந்து பணியாற்ற வேண்டும் என்பது. எங்கள் அப்பாவோட ஆசை டாக்டர் ஆகணும்னு. ஆனால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியுமில்ல. உன்னதான் இந்த மருத்துவ கல்லூரியில் படிக்க வைக்க முடியல, இந்த மருத்துவ கல்லூரி செவுத்தையாவது, அவங்க சொன்னபடி சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று கலங்கிய கண்களோடு மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை தொட்டு விட்டு அழுது கொண்டே வந்தார் என்னுடைய தந்தை. மாணவிகளே, நானும் அழுது கொண்டே மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியை நோக்கி சென்றேன். இதை ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுமா? இங்கே என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நண்பர் கூறினார், இவர் வீட்டிலே 4 மருத்துவர்கள், இவர் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரர் என்று. அதற்கு யார் காரணம் தெரியுமா? என்னுடைய மனதிலே ஏழ்மையின் காரணமாக என்னுடைய தந்தை அன்று ஏற்படுத்திய தாக்கமே காரணம். அத்துணைக்கும் காரணம் என்னுடைய பெருமையும் தந்தையே சேரும்.